எல்லார் வீட்லேயும் எப்பவும் இருக்கிற ஒரு சில திங்ஸை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான கோதுமை பிஸ்கெட் செய்ய போகிறோம். 2 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். அது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு 25 கிராம் அளவுக்கு சாஃப்ட் அண்ட் பட்டர் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து இந்த பட்டர் மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு ஓரளவு திக்காகவே பார்த்திங்கன்னா இந்த மாவை திரட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் உள்ள டம்ளரோ இல்லை குக்கி கட்டரோ வச்சு நம்ம குக்கீஸை கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ண குக்கீஸ் எல்லாமே ஒரு ஆயில் க்ரீஸ் பண்ண ட்ரேயில் செட் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் 12 to 18 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான பிஸ்கெட்ஸ் ரெடி ஆயிரும். இந்த பேக்கிங் டைம் உங்களோட ஓடிஜி அவனை பொறுத்து டிஃபர் ஆகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வீக்குக்கு தேவையான கோதுமை பிஸ்கெட்ஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு அப்படி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வெயிட்டிங்கில் இருக்குது.